உங்க வாய்ஸ்ல எவ்வளவு இருக்கு? உங்க ஃபேன்ஸே நீங்க திருப்திப்படுத்தணும். அதான் இல்ல, நம்ம 2 பாட்டு பாட்டோம். அதுவுமே வந்து என்னன்னா முகைமழை வந்து நம்ம ஆக்சுவலா வேற ஒரு சிங்கரை வச்சு ட்ரை பண்ணேன். பட் என்ன நம்ம பாடி அவங்க எடிட் பண்ணிட்டாங்க விஷுவலுக்கு. அதுக்கப்புறம் நானுமே பார்த்த போது ஓகே நம்ம குரல் சரியா தான் இருக்கு அப்படின்றது ஆக்சுவலா அபிட்டன் தான் வந்தது, அபியோட டெசிஷன். அதனால அது என்ன நிறைய பேர் கேட்டோம். எனக்கு என்னன்னா ஒன்ஸ் அவர் பாடிட்டாருன்னா உங்களால யோசிச்சே பார்க்க முடியாது. எனக்கு அதுவே பிரச்சனை ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட்ல. சார் நீங்க தயவு செஞ்சு பாடாதீங்க சார், நீங்க பாடுறீங்க நான் பாட மாட்டேன். அதுல இருந்து நான் வேற மாதிரி பாடி, ஏன்னா இவர் ஒண்ணு பாடிட்டாருன்னா அதுக்கப்புறம் என்னால வந்து வேற ஏன்னா அப்படி ஒண்ணு பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்க வேற எதுவுமே யோசிக்க முடியாது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேட்கும்போது அது ஒண்ணு பயங்கரமா ஒண்ணு பண்ணிடும். ஸோ எனக்கு ஆனா முகைமலை வந்து எனக்கு தெரிஞ்சு ஷான் சார் வந்து அவர் தான் அதை அவர் தான் அந்த பாட்டை பாடணும் அந்த மாதிரி ஒண்ணு எல்லாருமே, நான் மட்டும் இல்ல டீம்ல இருந்த எல்லாருமே அதை ஃபீல் பண்ணோம். ஸோ நான் ஷான் சார் சொன்னேன், சார் இல்லை சார் நீங்களே இதை பாடிருங்க. ஏன்னா ஷான் சாரோட அந்த உச்சரிப்பு ரொம்ப அழகா இருக்கும். அவர் தமிழை உச்சரிக்கிற விதம் இருக்குல்ல, அது அவர் மாதிரி எனக்கு தெரியல, அது பயங்கரமா அவர் உச்சரிப்பாரு. அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த தோளில் சாய நாகரிகம் பார்ப்பது அந்த லைன்லாம் நான் கேட்டுட்டு ஏன்னா டெய்லி நாங்க அதை அந்த லைன் எழுதும் போது ஒரு யுரேகா மொமெண்ட் ஆச்சு.